கிருபையே நான் நிற்பது நிர்மூலமாகாது தேவ கிருபையே நான் உயிரோடு வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே நான் நிற்பது நிர்மூலமாகாது தேவ கிருபையே நான் உயிரோடு வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டரின் கைக்கு விலகி காப்பது கிருபையே கண்ணீர் கவலைகளில் நஷ்டங்களில் துஷ்டரின் கைக்கு விலகி காப்பது கிருபையே ஆழியின் நடுவிலும் சீரிடும் புயலிலும் ஆழியின் நடுவிலும் சீரிடும் புயலிலும் நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பது கிருபையே நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பது கிருபையே கிருபையே தேவ கிருபையே ஐயா கிருபையே தேவ கிருபை கிருபை தூரமாயிருப்பவர்களுக்கும் சமீபமாயிருப்பவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை நான் சிருஷ்டிக்கிறேன். கர்த்தர் உன்னை குணமாக்குவார் என்ற வார்த்தையின் அடிப்படையில் தேவ சமூகத்தில் தன்னுடைய சமூகத்தில் உங்களுக்கு முன்பதாக வந்திருக்கிறேன். உங்களுக்கு ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். நான் இன்றைக்கு சங்கீத புஸ்தகம் 66வது சங்கீத புஸ்தகத்தை இன்றைக்கு தியானத்துக்கு நாங்கள் எடுத்துக்கொள்ளப் போகிறோம். ஏசாயா புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாங்கள் வாசிச்சுட்டு சங்கீதம் 66க்கு நாங்கள் வருவோம். ஏசாயா 43:2 நீ தண்ணீரை கடக்கும்போது நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னுடனே இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இந்த வசனம் உண்மையாகவே ஒரு ஆபத்தான ஒரு சேலஞ்ச். ஒரு தண்ணீரை கடக்கிறது, ஒரு ஆறை கடக்கிறதுன்னு சொன்னால் கால்நடையாக அல்லது ஒரு அற்புத விளைச்சலினால் அந்த தண்ணீரை கடந்து அந்த ஆறுகளை கடந்து போகிற நேரம் அவர் சொல்கிறார், நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னுடனே இருப்பேன். ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன்மேலில் பற்றாது. அல்லேலூயா. தண்ணீரை கடந்தாலும் சரி, நெருப்பில் போனாலும் சரி, அந்த நெருப்பு தீ, அதாவது பற்றி எரிஞ்சு கொண்டிருக்கிற நெருப்புக்குள்ளால் கடந்து போனாலும் அது உன்னை பற்றாது, அது உன்மேல் பலங்கொள்ளாது என்று சொல்லி இந்த வார்த்தைகள் சொல்லுகிறது. இதெல்லாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் சாத்தியமாகும் என்று பார்த்தால், இவைகளெல்லாம் நீதிமானுக்காக தேவன் வைத்திருக்கிற நல் வழிகள், நல்ல ஆலோசனைகள். நீதிமான் என்றால் யாரு? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் அவனோ, அவன் தான் நீதிமான். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் நீதிமான். அப்போ இந்த நீதிமானுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னன்னு சொன்னால், நீ தண்ணீரை கடந்தாலும் சரி, ஆறுகளை கடந்தாலும் சரி, அது உன்மேல் பற்றாது. அப்படியாக இருந்தால் இந்த நீதிமானுக்குரிய வழி என்ன? நீதிமான் எப்படிப்பட்ட வழியில் நடக்க வேணும்? இந்த நீதிமானுக்கு என்ன வழி ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்று பாப்பமாக இருந்தால் அது ஒரு நல்ல ஆலோசனை தரக்கூடிய தேவ சத்தியங்கள், தேவனுடைய வார்த்தைகள் மாத்திரமே. ஆகையினால தான் இந்த நீதிமான் எப்பொழுதும் தேவ சத்தியத்திலும் அவருடைய பிரமாணங்களிலும் வாழ வேணும். அதாவது நீதிமானுக்கென்று ஒரு பாதை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அந்த பாதை நடுப்பகல் வரைக்கும் வெளிச்சமாய் வெளிச்சம் கொடுக்கிற அந்த சூரியனை போல
பகல் நேரத்தில், அதாவது மத்தியான வேளையில் வெளிச்சம் கொடுக்கிற சூரியன், அந்த சூரியனை போல இப்படியே நடுப்பகல்ல அந்த சூரியன் வெளிச்சம் கொடுக்கிறதோ அதை போல நீதிமானுடைய வழி இருக்குமா, பிரகாசமாய். அதில் எந்த இருளும் இருக்காது, அதில் எந்த பிரச்சனை இருக்காது, அதில் எந்த குழப்பம் இருக்காது, அதில் எந்த சிக்கல்களும் இருக்காது. ஏனென்று சொன்னால் நீதிமானுக்கென்று தேவன் ஒரு வழியை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். நீதிமான்கள் எல்லாம் யாரென்று பார்த்தோம் சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் நீதிமான்களாக மாற்றப்படுகிறார்கள். நீதிமான் அவர்கள் ஆசாரியர்கள், பரிசுத்த ஜாதி, அவருடைய ஜனம் தேவனுக்கு சொந்தமானவர்கள் என்று சொல்லி பேதுரு அதை மேற்கோளிட்டு காட்டுகிறார். ஆகினால இந்த நீதிமான்களாகிய எங்களுக்கு எங்களுடைய பாதை நெய்யாய் பொழிய வேணும், எங்களுடைய பாதையில வெளிச்சம் பிரகாசிக்க வேணும், எங்களுடைய பாதையில இருள் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் அவைகளுக்கெல்லாம் ஒரு வழியை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த வழிதான் நீதிமானுக்குரிய வழி. எதனால அந்த வழிகள் திறக்கப்படுகிறது அல்லது எதனால அந்த வழிகளை நாங்கள் காணலாம் என்று சொல்லி பார்த்தால், தாவனுடைய கற்பனை, கட்டளை, பிரமாணங்கள். இந்த தாவனையுடைய கட்டளையும் கற்பனைகளையும் பிரமாணங்களையும் நடக்கிறது தான் நீதிமானுடைய பாதை. ஆமே, நீதிமானுடைய பாதை. ஆகையினால தான் இந்த நீதிமான், நாங்கள் எல்லாரும் நீதிமானாக இருந்தாலும் இந்த கட்டளையிலையும் பிரமாணங்களிலேயும் கட்டளையிலையும் நடக்கிற பொழுது அது நீதிமானுடைய ஒரு வெளிச்சம் தருகிற ஒரு பாதையாக அது நமக்கு அமைகிறது. அப்படியான மனுஷர்களுக்கு தான் இந்த வாக்கு தத்தங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என்ன, நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னுடனே இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது. ஆகையினால் இந்த அக்கினி ஜுவாலை நம்மள பற்றாம, பிரச்சனை இல்லாம எல்லா சூழலையும் நாங்க கடந்து போக வேணுமாக இருந்தால் அவனுடைய பிரமாணங்கள், கட்டளைகள், கற்பனைகள் நமக்கு போதுமானதாக இருக்க வேணும். அதுல நாங்க பழக வேணும், அந்த கட்டளைகள்ல நாங்க நடக்க வேணும். அதுதான் இந்த 66வது சங்கீத புஸ்தகம் சொல்லுகிறது. 5வது வசனம், அவருடைய செய்கைகளை வந்து பாருங்கள், அவர் மணிபுத்திரத்தில் நடப்பிக்கும் கிரியைகள் பயங்கரமானவர், கிரியையில் பயங்கரமானவர். கடலை உலர்ந்த தரையாய் மாற்றினார், ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள், அங்கே அவரில் களிகுந்தோம். அதாவது பிரச்சனை இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து, அங்கு அடிமைத்தனத்திலிருந்து, பிரச்சனையிலிருந்து, பார்வனுடைய அந்த அடிமை நுகத்திலிருந்து தேவன் அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தார். அந்த விடுதலையாக்கி கொண்டு வர நேரம் அந்த விடுதலையாகி வாரதே அதிகமான பேருக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தது. நிறைய பாடுகள், பிரச்சனைகளுக்கு மத்தியில் பஸ்கா ஆட்டுக்குட்டியானவருடைய அந்த ரத்தத்தை பலியிட்டு அங்கு அவர்கள் பஸ்காவை புசித்து அந்த பஸ்கா ரத்தத்தை அங்கு வாசல் நிலைகளில் பூசி அந்த சங்கார தூதன் அந்த தேசம் முழுவதையும் சங்காரிக்கிற நேரம் இவர்கள் பாதுகாப்பாக இருந்தார்கள். அங்கு ஒரு பாதுகாப்பு இருந்தது. ஏன்னு சொன்னால் அவர்கள் மீட்கப்பட்டார்கள். ஆமேன். அதே போல இன்றைக்கு நாங்களும் மீட்கப்பட்டிருக்கிறோம். மீட்கப்பட்டதும் இல்லாம நாங்க நீதிமான்கள் என்ற அந்த ஒரு பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு தேவன் தந்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் சரி, யார் யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசுவை தங்களுடைய சொந்த இரட்சகரும் ஆண்டவருமாய் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் நீதிமான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நீதிமான்களுக்கு தேவன் ஒரு வழியை வச்சிருக்கிறார். அந்த வழிதான் அவருடைய சத்தியமும் வார்த்தைகளுமாய் இருக்கிறது. தேவனுடைய சத்தியம், தேவனுடைய வார்த்தை, இந்த வார்த்தைகள் எல்லாம் நீதிமானுடைய வழிக்காக தேவன் வைத்திருக்கிறார். ஆகையினால் சொல்றார், கடலை உலர்ந்த தரையாய் மாற்றினார், ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள், அங்கே அவரில் களிகுந்தோம். அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார், அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக. ஜனங்களே, நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். இது நல்ல ஒரு வசனம். ஜனங்களே, நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்க. ஸ்தோத்தரித்து கர்த்தரை துதிக்கிற ஜனங்கள் மற்றவங்க கேட்கணும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. இதையும் பிசாசானவன் இன்றைக்கு ஒரு வகையில்
அடக்கி போடுகிறான். துதிக்கிற சத்தம் எல்லாம் கேட்கக்கூடாது, துதிக்கக்கூடாது என்ற பல வகையான உபதேசங்கள் வந்திருக்கிற இந்த நாட்களிலும் இந்த ஜனங்களே நம்முடைய தேவனை துதிக்கும் சோத்தரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். ஏனென்று சொன்னால் அவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிதான அற்புதங்களை செய்திருக்கிறார். ஆமென். பெரிய அற்புதங்கள் அடையாளங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார் என்று சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்ப ஜனங்களே நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடு வைக்கிறார். தேவனே எங்களை சோதித்து வெள்ளியை புடமுடுகிறது போல எங்களை புடமிட்டீர். என்ன சொல்றாருண்டா, இந்த பல வகையான பிரச்சனை, அதாவது அங்கால பார்வனுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி வாராங்க. பார்வனுடைய அடிமையிலிருந்து விடுதலையாகி வார நேரம் அங்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் அல்லது வாக்குத்தத்தத்தின் பூமி, வாக்குத்தத்தத்தின் தேசத்துக்கு இவர்கள் அங்க போக வேணும். அங்க போறதுக்கு வருகிற நேரம் முன்னுக்கு பெரிதான தடை. அது தடை என்று சொன்னால் ஏதோ ஒரு கல்லால கட்டின ஒரு சுவரோ அல்லது ஒரு முட்புதரோ காடுகளோ அல்ல, அது அங்கே செங்கடல் அங்கே இருந்தது. அந்த கடல் அங்க ஒரு பெரிய தடையா இருந்தது. ஆகையினால பிரச்சனை இருக்கு, விடுதலையாக்கப்பட்டுட்டாங்க. முன்னால பின்னால படை வருகிறது. படை என்று சொன்னால் பெரிய இராணுவ படை சேனைகள் அவர்களை தொடர்ந்து வருகிறது. கிட்டத்தட்ட 6 லட்சம் மக்கள் அந்த கானான் தேசத்தை நோக்கி பயணம் செய்கிற அந்த சூழல்ல இவர்களுக்கு பெரிதான ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? செங்கடல் அங்க தடை பண்ணுகிறது. செங்கடல் அங்க தடையா இருக்கிறது. பெண்ணுக்கு இராணுவம் நெருக்கி கொண்டு வருகிறது. முன்னுக்கு கடல் தடையாக நிற்கிறது. இராணுவம் நெருங்க வந்து மாண்டுருவோமோ செத்திருவோமோ மடிந்துருவோமோ என்ற ஒரு சூழல் அங்க ஏற்படுகிற ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலை அங்க உண்டாகி கொண்டிருக்கிறது. இப்படியான இந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர் என்ன செய்கிறார் சொன்னால், அவர் தம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோட வைக்கிறார். எவ்வளவுதான் பிரச்சனை வரலாம், எவ்வளவுதான் சோதனை வரலாம், எவ்வளவுதான் துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் எங்களோட ஆத்மாவை உயிரோட வைக்கிறாரு. ஆமென். தேவனே எங்களை சோதித்து வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். இப்ப அவங்க என்னண்டா, இந்த கால்நடையாக வந்தவங்க இந்த செங்கடலெல்லாம் கடந்து அந்த வாக்குத்தத்தமாகிய அந்த கானான் தேசத்துக்கு வந்ததுக்கு பிறகு தேவன் தங்களுக்கு செய்த நன்மைகளை அவர்கள் நினைத்து பார்க்கிறார்கள். என்ன நினைத்து பார்க்கிறாங்க? தேவனே எங்களை சோதித்து வெள்ளியை புடமுடுகிறது போல எங்களை புடமுட்டீர், எங்களை வலையில் அகப்படுத்தி, பிரச்சனை கன்னிகள்ல அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர், மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், சலிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து சேர்த்தீர். என்ன சொல்றார்? பிரச்சனை இருந்தது, மலை இருந்தது, தடைகள் இருந்தது, அங்கால இராணுவம் இருந்தது, முன்னுக்கு செங்கல் இருந்தது. எல்லா சூழ்நிலையிலும் இந்த இக்கட்டான இந்த வலை, இந்த நெட்டில் எங்களை அகப்படுத்தி எங்களோட இடுப்புகள் மேல் பாரத்தை ஏற்றி, பாரம்ண்டா அவங்க வெள்ளியோடும் பொன்னோடும் அந்த தேசத்திலிருந்து அதை சுமந்து கொண்டு வார்நீர், அந்த பாரத்தையும் எங்கள் மேல ஏற்றி பெரிய வருத்தத்தை எங்களுக்கு உண்டாக்கினீர். மனுஷர்கள் எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணி, மனுஷர்களுடைய தீமைகள், மனுஷருடைய பொல்லாத கதைகள், பேச்சுக்கள், சூழ்ச்சிகள், தந்திரங்கள், அவமானங்கள், இப்படியான சூழ்நிலையில மனுஷர்கள் எல்லாம் எங்கட தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். எல்லாம் பிரச்சனையை தான் பேசுறாங்க. யாரு பேசுறாங்கன்னு சொன்னால், வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாகிய இஸ்ரவேல் ஜனங்கள், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். கடந்து வந்த உடனே ஒரு இடத்துல போய் ரீச் ஆகுறாங்க. ஒரு இடத்துல கொண்டு போய் ஆண்டவர் அவர்களை சேர்க்கிறார். என்ன சேர்க்கிறார்? செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். செழிப்பு சொல்லுங்க, செழிப்பான இடம் சொல்லுங்க, செழிப்பான இடம். அதாவது பிரச்சனை இருந்தது, குழப்பங்கள் இருந்தது, போராட்டங்கள் இருந்தது, இராணுவ நெருக்கடி இருந்தது, செங்கடல் இருந்தது, ஆறுகள் இருந்தது.
ஆனாலும் எல்லாவற்றையும் எங்களை கடக்க பண்ணி என்ன செய்கிறாராம், ஒரு நல்ல இடத்துல எங்களை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து சேர்த்தி. ஆமென். சொல்லுங்க செழிப்பான இடம். சொல்லுங்க செழிப்பான இடம். அப்ப நீதிமானுக்கென்று தேவன் நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற அந்த சூரிய வெளிச்சத்தை போல நீதிமானுக்கு ஒரு பாதையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நீதிமானுக்குரிய பாதை. ஆமென். நடுப்பகல் வரைக்கும் வெளிச்சமாக இருக்கிறது போல நீதிமானுடைய பாதை வெளிச்சமாக இருக்கும். அப்ப நீதிமானுடைய பாதையில நிறைய பிரச்சனைகள் இருந்தது. ஏன் அவர் இந்த பிரச்சனைகள் எல்லாம் அவர்களுக்கு அனுமதித்தார் என்று சொன்னால், அவர் யார் என்றதை ஜனங்கள் கண்டுகொள்ளட்டும். ஆமென். அவர் யார், அவரால் எப்படிப்பட்டவர், எப்படியான வல்லமை உள்ள தேவன் உங்களை மீட்டு கொண்டு வந்திருக்கிறேன் என்றதெல்லாம் அவர் செய்து காண்பிக்கிறார். எப்படி கடலை வட்டாந்தரையாக அப்படி ரெண்டு பக்கம் பிரித்து விடுறார். ஆமென். வட்டாந்தரையாக பிரித்து, அது மாத்திரமில்லை, நெருப்புல எல்லாம் சும்மா சாதாரணமாக நடந்து போறாங்க. அது ஒன்றும் அவங்களை சுடவோ வேதிக்கவோ ஒன்றுமே செய்யலை. அப்படியெல்லாம் கொண்டு போறார் என்று சொல்லி இங்க பார்க்கிறோம். பாகவத்தில் பாப்பமாக இருந்தா அவர் என்ன செய்கிறாராம், இவங்களெல்லாம் இந்த வனாந்தரத்தில் போற நேரம் பசியினால வருத்த வச்சாராம். பசி பிரச்சனை, தாகம், தண்ணீர் இல்லை, பசியினால வருத்தி அவர்களுக்கெல்லாம் பசி என்றா என்ன, பசியில பிரச்சனையில எப்படி தேவன் எங்களுக்கு உணவு கொடுக்க முடியும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். பசியினால் வருத்தி என்ன செய்கிறாராம், கடைசியில மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தாவுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தை நான் பிழைப்பான் என்று சொல்லி அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆமென். சாப்பாடு இல்லை, வனாந்தரம், தண்ணி இல்லை, வனாந்தரம், பாலைவனம். அந்த பாலைவனத்தில், அந்த வனாந்தரத்தில் அவர் பசியை கொடுக்கிறார். பசி ஏற்படுகிறது, தண்ணீருக்கு தாகம் ஏற்படுகிறது. ஆனாலும் அவர் என்ன சொல்லுகிறார், பசியினால் வருத்திட்டு அவர் சொல்றார், நீதிமான பசியினால வருத்தி அவர் என்ன செய்கிறார்னு சொன்னால், மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தாவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையினால பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. ஆமென். இதைத்தான் நாங்க பிசாசும் அங்கு இயேசுவோட சொல்றான். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, இயேசு சொல்றார் பிசாசுக்கு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தாவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. ஆமென். அப்ப நீதிமானுடைய வழி என்ன? இதான் அந்த மனுஷன் நீதிமானுக்கு ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற வழி. எங்க தண்ணீரை கடந்து போக பண்ணினார், தீய கடந்து போக பண்ணினார். மனுஷர் எல்லாம் தலையில ஏறினாங்களாம். ஏறி போக பண்ணிது, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். கடைசியில எங்க போய் முடியுது சொல்லுங்க, எங்க போய் முடியுது சொல்லுங்க, செழிப்பான இடம். சொல்லுங்க சொல்லுங்க, செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து சேர்த்தீர். அப்ப பாருங்க, பிரச்சனை இருந்தது, போராட்டங்கள் இருந்தது. ஆனா நீதிமானுக்கு ஒரு வழியை வச்சிருந்தார். என்ன? அவருடைய வார்த்தை. அந்த வார்த்தையை தாண்டே கற்றுக் கொடுக்கிறார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று அங்கு தேவன் அந்த வார்த்தையினால, பிரமாணத்தினால, அவருடைய கட்டளையினால, அவருடைய வசனத்தினால, அவருடைய நீதிமானுடைய வசனத்தின் ஒழுங்கினால எப்படி ஒவ்வொரு நீதிமானும் பிழைக்க முடியும் என்பதை தேவன் அன்றைக்கு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஆமென். எப்படி கற்றுக் கொடுத்தார்? வார்த்தையினால பிழைக்க முடியும். பிரச்சனை இருந்தது, தண்ணீரை கடக்க உதவி செய்தார். இராணுவத்திலிருந்து பாதுகாக்க உதவி செய்தார். இராணுவம் இருக்கிற நேரம் கடலை ரெண்டா பிளந்து விடுறார். அதுல ஜனங்கள் வட்டாந்தரையில் நடக்கிறது போல நடந்து போனார்கள். இராணுவம் இந்த வழியா போய் அவர்களை பிடித்து ஒரு மடக்கி அவர்களை கொண்டு போடலாம் என்று சொல்லி அவ்வளவு பார்வனுடைய இராணுவமும் குதிரை வீரர்களும் இறங்கினாங்க. ஜனங்கள் அந்த கரைக்கு போய் சேர்ந்துட்டாங்க. இராணுவம் எல்லாம் திரும்பவும் கடல் மூழ்கி அப்படியே மாண்டு போனார்கள். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா.
அப்போ மனுஷனுக்கு பிழைக்கிற ஒரு வழி இருக்கு, பிரமாணம். ஆமென். நீதியும் பிரமாணம், அவருடைய சட்டம், அவருடைய நியாயம், அவருடைய நீதி, அவருடைய வார்த்தைகளின்படி நீதிமான் நடக்கிற எந்த நீதிமானாக இருந்தாலும் அவருடைய வார்த்தையில் நடந்து பாருங்க, கடைசியில் நீங்கள் வந்து சேர வேண்டிய இடம் ஒரு செழிப்பான இடம். ஆமென். ஒரு செழிப்பான இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு வந்து சேர்ப்பார். உபாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 1 வாசிக்கிறோம். நீங்க பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும்படி நான் என்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளையும் படி செய்ய சமாதானமாய் இருங்கள். எங்கேயாவது தான் சொல்றார், கட்டளையும் படி செய்ய கவனமாய் இருங்கள். கட்டளையும் படி செய்ய கவனமாய் இருங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷமுள்ளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைத்து பார்ப்பாயாக. 11 நாள் பிரயாணம், 40 வருஷம் எடுத்தது அந்த கானான் தேசத்துக்கு அவங்க போகிறதுக்கு. 11 நாளையில் எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்குள்ளே, இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே போயிடலாம் நான் கால்நடையாக. ஆனால் இவங்களுக்கு 40 வருஷம் சென்றது. ஏன்னு சொன்னால் கட்டளையும் பிரமாணத்தையும் விட்டுட்டாங்க, கேள்படியாமல் போயிட்டாங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு அடங்காமல் போயிட்டாங்க, அவருடைய கற்பனையை கேட்காம போயிட்டாங்க, அவருடைய உபதேசங்களை கேட்காம போயிட்டாங்க. இப்படி போனதுனால இவங்களுக்கு 40 வருஷம் சென்றது லேசான ஒரு காரியத்தை சரியாக்கி முடிக்கிறதுக்கு, லேசான ஒரு வாழ்க்கையை சரியாக கொண்டு வர்றதுக்கு 40 வருஷம் சென்றது. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறார் என்று சொன்னார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வார்த்தையினாலும் பிழைப்பான். சொல்லுங்க, வார்த்தையினாலும் பிழைப்பான். சொல்லுங்க, சாப்பாடால மட்டுமில்லை வார்த்தையாலையும் பிழைக்க முடியும். அதனால தான் அது அப்படி சொல்லியிருக்கு. மனுஷன் கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுது, அப்பத்தினால மாத்திரமல்ல, சாப்பாடு சர்றதுக்கு தேவைதான், ஆனால் கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை நீ உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். இதுவரைக்கும் சாப்பிடாத ஒரு சாப்பாடை உங்களோட பிதாக்களுக்கு நாங்கள் கொடுத்தோம். 40 வருஷம் வானத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் மன்னா வந்தது, காலையும் மாலையும் அங்கு மதியமும் தேவையான ஆகாரம் அவர்களுக்கு உண்டாயிருந்தது. அன்றைக்கு தேவையான ஆகாரத்தை தான் சேர்க்க சொன்னார். 4 நாள் 5 நாள் 6 நாளைக்கு வேண்டிய சாப்பாடு எடுத்து நாங்கள் கெட்டு போகாமல் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுவோம் அப்படியெல்லாம் சொல்லலை. எப்படி சொன்னார்? அன்றைக்கு தேவையான ஆகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. சனிக்கிழமை வார நேரம், ஓய்வு நாள் வார நேரம், ஓய்வு நாளுக்கு முதல் நாள் சொல்றார் 2 நாளைக்கு தேவையானதை எடுத்துக்கொள்ளு சொல்லி. ஏன்னா 2 நாளைக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருகிறார். அப்ப என்ன, ஓய்வு நாளில் மக்கள் ஜனங்கள் ஓய்வா இருக்கணும் என்றது அவருடைய பாதையின் வழி, நீதிமானுடைய வழி, நீதிமானுடைய கொடுக்கப்பட்ட கற்பனை, கட்டளை, பிரமாணம். நீதிமானுக்கு என்ன ஒரு வழியை வச்சிருக்கிறார், அது நீதிமான் போற வழி. இந்த நீதிமானுக்குரிய வழியை விடுறதுனால தான் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை. என்னுடைய திருவிழர் ஓடிட்டு போகிற நேரம் கொஞ்சம் அப்படியே நிற்கும், இப்படி நிற்கும், ஓடாது. கிட்டத்தட்ட 1 மாதம் ஓடாமல் இருந்தது. அதை கலட்டி பார்த்தா அதில் ஒயில் கீழே ஒன்றுமே இல்லை, எல்லாம் வேற எங்கே ஒரு வழியால் ஓட்டையால் என்ஜினில் இருந்த ஒயிலெல்லாம் வெளியில் போயிட்டு போனதுனால எல்லாம் எறியிட்டு ரிப்பேர் பண்ணப்படணும். நீதிமானுடைய வழியும் அப்படித்தான். நீதிமானுடைய வழியை சரியாக ஆக்கணும். நாங்கள் நீதிமானுடைய வழியை நாங்கள் சரியாக கற்பனையில் வந்துட்டோம்னு சொன்னால் நீதிமானுடைய வழி நடுப்பகல் வரைக்கும் வெளிச்சமாக இருக்கிறது போல உங்களோட வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்காது. பிரச்சனை வந்தாலும் கடைசியில் ஒரு நல்ல இடத்துக்கு தான் உங்களை கொண்டு போய் சேர்க்கும். ஆமேன். அதனால தான் சொல்றார், இந்த 40 வருஷம் உண்மையில் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கல். 40 வருஷத்துக்கு அவங்க உடுத்திருந்த உடுப்பு, ஏன்னா வனாந்தரத்தில் அங்கே கடை இல்லை, அங்கே ஃபுட் சிட்டி இல்லை, அங்கே ஜவுளி கடை இல்லை, அங்கே சத்தார் கடை இல்லை, எதுவுமே அங்கே இருக்கல உடுப்பு வாங்குறதுக்கு. ஆகையினால தேவன் அவங்க போட்டிருந்த உடுப்பு, சின்ன பிள்ளைகள் வளர 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 அவங்களோட உடுப்பும் சேர்ந்து வளர்ந்தது.
பாதரட்சை அப்படியே கால் பெருக்க பெருக்க பாதரட்சையும் பெருசாயிடுச்சு, பாதரட்சை தேஞ்சு போகல, சிலுப்பர் தேயல, புதுசாகவே இருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க இதெல்லாம் முடியும் என்று? மனாந்தரத்தில் தேவன் அற்புதம் செய்து காட்டினார். இன்றைக்கு நீதிமானுக்கு சொல்றார், என்னுடைய கற்பனையில, என்னுடைய கட்டளையில, என்னுடைய பிரமாணங்கள்ல நட, உன்னுடைய வாழ்க்கை நெய்யா பொழியும், உன்னுடைய வாழ்க்கை செழிப்பான இடத்துல கொண்டு போய் சேர்க்கப்படும். ஆமே. அப்ப நீதிமானுக்கண்டு தேவன் ஒரு வழியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமே. நாங்க எல்லாரும் நீதிமான்களாக இருக்கிறோம். நீதிமானாக இருந்தாலும் பிரச்சனை இருக்கு, கடன் இருக்கு, பிரச்சனை இருக்கு, தோல்வி இருக்கு, இன்னும் முடியல, ஒரு காரியத்தை சரியாக்கி கொள்ள முடியல. அப்படின்னு சொன்னா ஏதோ வழியை விட்டு நாங்க கோணலா போய் கொண்டிருக்கோம், ஏதோ வழியை விட்டு நாங்க விலகிறோம். வழியை விட்டு விலகிறபடினால நீதிமானுடைய வழியில அங்க வெளிச்சம் இருக்க வேண்டிய இடத்துல அங்க இருள் வருகிறது. நீதிமானுடைய பாதையில வெளிச்சம் இருக்க வேணும். எப்படி வெளிச்சம்? நடுப்பகல் வரைக்கும் சூரியத்தினுடைய வெளிச்சம் இருக்கிறது போல நீதிமானுடைய வாழ்க்கையில வெளிச்சம் இருக்க வேணும். அப்ப நீதிமான வாழ்க்கையில பிரமாணத்துக்கு விரோதமான வழியில நீங்க நடந்து போவீங்களாக இருந்தால், இதெல்லாம் சத்தியம் பாருங்க. சின்ன சின்ன உண்மைகள், சின்ன சின்ன திறவுகோல் நம்முடைய வாழ்க்கையில வெற்றியா வாழ்றதுக்கு. நடுப்பகல் வரைக்கும் வெளிச்சமா இருக்கணும். அப்ப நீயும் உன் பிதாக்களும் அறியாத மன்னாவினா போஸ்த அந்த 40 வருஷம் உண்மையில் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. ஒருவன் தன் புத்திரனை சிச்சிக்கிறது போல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிச்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கை கொள்ள. சொல்லுங்க கற்பனை, சொல்லுங்க கற்பனை. இந்த கற்பனைகள் எல்லாம் கை கொண்டுட்ட மனுஷன். கற்பனைகள் நிறைய இருக்கு. என்ன? ஏயிலிருந்து சட் வரைக்கும், ஆனாவிலிருந்து அக்கனா வரைக்கும் தாவனுடைய ஆலோசனைகள், நாம என்ன செய்ய வேணும் செய்யக்கூடாது என்பதெல்லாம் இந்த புத்தகத்தில் இருக்கு நமக்கு. ஆமே. இந்த புத்தகத்தில் தாவனுடைய கற்பனைகள் நமக்கு இருக்கிறது. ஆமே. அப்ப இந்த கற்பனைகள் எல்லாம் நாங்க கை கொள்ளுவோம். சிம்பிளா சொல்லுவோம், ஓய்வு நாள ஆசாரிப்பாயாக, என் பரிசுத்த ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து கர்த்தருடைய நாளை மகிமை நாள் என்றும் அதை பரிசுத்த நாள் என்றும் எண்ணுவாயாகில், அப்பொழுது நான் உன்னை ஆசீர்வதித்து யாக்கோபுடைய சுதந்திரத்தினால் உன்னை ஆசீர்வதித்து உன்னை உயர்ந்த ஸ்தானங்களில உட்கார். இது ஒரு கற்பனை பாருங்க. இன்றைக்கு இந்த கற்பனையில பரிசுத்தவான்கள் நடக்கணும். நடந்தா அதுவும் ஒரு வெளிச்சத்தை நம்முடைய வாழ்க்கைக்கு கொடுக்கும். அன்பாருங்க என்று சொல்றார். அன்பு என்ன செய்யும்? ஆயோக்கியமானது செய்யாது, தீங்கு நினையாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, பாவம் செய்யாது. இப்படி எல்லாம் அன்பை பற்றி சொல்றார். இது நீதிமானுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற வழி. ஆமென். அப்ப நீதிமான் இந்த பாதைகளில் நடந்துட்டா அந்த வாழ்க்கையில பிரச்சனை இருக்காது. ஆமென். 1 2 ஆயிரக்கணக்கான பிரமாணங்கள் நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீதியின் பாதையில ஜீவன் இருக்காம். சொல்லுங்க, நீதியின் பாதையில ஜீவன் இருக்கு. சொல்லுங்க, நீதியின் பாதையில் ஜீவன் இருக்கு. என்ன? நீதியின் பாதையில மரணம் இல்லை, அங்க உயிர் இருக்கு, அங்க வாழ்வு இருக்கு, அங்க வெளிச்சம் இருக்கு, அங்கு சந்தோஷம் இருக்கு, அங்க செழிப்பு இருக்கு, அங்க மகிமை இருக்கு, ஆண்டவருடைய பாதுகாப்பு இருக்கு. அப்ப நீதியின் பாதையில வெளிச்சம் நமக்கு உண்டாகி இருக்கிறது. ஆமென். ஆகையால் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கை கொள்ள கடவாய். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுக்களும் ஏரிகளும் உள்ள தேசம். அப்ப அவர் என்ன சொல்றார்? இவ்வளவு பிரச்சனை, அடிமைத்தனத்தில் இருந்தா, இவ்வளவு கஷ்டத்துல வாழ்ந்தா, இப்ப நான் உனக்கு நல்ல தேசத்தை தந்திருக்கிறேன். பசியினால வருத்தி உனக்கு போதிச்சிருக்கிற மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தாவுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையினால் வசனத்தினால் பிழைப்பான் என்று சொல்லி உனக்கு போதிச்சிருக்கிறேன். காணாததுக்கு செங்கடலை திறந்து காட்டியிருக்கிறேன். தீயில உன்னை கொண்டு சுகமா கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன். வஸ்திரங்கள் அற்புதமாய் அது பழசாய் போகல, பாதரட்சைகள் தேய்ந்து போகல, உன்னை கால் வீங்கல்ல. இப்படி எவ்வளவோ அற்புதங்களை உன்னை வாழ்க்கையில நான் செய்து உன்னை நடத்தி
உனக்கு தாகத்துக்கு தண்ணி தந்து, இறைச்சி கெட்ட நேரம் காடைகளை தந்து, தேவையான எல்லாவற்றையும் தந்து, அந்த வனாந்தரத்தில் உனக்கு குளிர்ச்சியான ஒரு ஏர் கண்டிஷனை ஏற்படுத்தி, அங்கு உன்னை வெயில் சேதப்படுத்த குளிர்ச்சியை ஏற்படுத்தி, இரவில் வெளிச்சம் வேணும் என்று சொல்லி மேக ஸ்தம்பத்தில் வெளிச்சத்தை அனுப்பி, உன்னை நான் போஷித்து உன்னை காப்பாற்றி உனக்கு வெளிச்சத்தை தந்து, உனக்கு குளிர்ச்சியை தந்து, உனக்கு நல்ல ஆகாரத்தை தந்து, உனக்கு நல்ல அற்புதங்களை நான் செய்து நடத்திருக்கிறேன். கடைசியில் நான் உன்னை கொண்டு வந்து பாலும் தேனும் தேசத்தை நான் உனக்கு தந்திருக்கிறேன். அந்த தேசமானது என்னென்றால் இங்கே சொல்றார், உண்டவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். ஆமென். நல்ல தேசம், நம்முடைய தேசம் நல்ல தேசம். அல்லேலூயா. நல்ல தேசத்தை பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுக்களும் ஏரிகளும் உள்ள தேசம். நம்முடைய தேசத்தை பாருங்க, மலை நாட்டுக்கு போனா அங்க மலையிலிருந்து தண்ணி வரும். எப்படி வருது? இதுக்கு எங்க இருந்து தண்ணி வருதுன்னு சொன்னால், அங்கு காற்றில் அந்த தண்ணியெல்லாம் குளிர்ச்சியாகி அந்த மலையில மோதி அப்படியே வடிஞ்சு அப்படியே ஏரிகளாக வந்து இங்கு மகாவலி நதி வரைக்கும் வந்து நம்முடைய கடல் வழியாக இந்த தண்ணியெல்லாம் கடந்து போகிறது. அதில் வயலுக்கு எடுக்கிறோம், மீன் வளர்க்கிறோம், எவ்வளோ நன்மைகள் எல்லாம் நம்முடைய தேசத்தில் இருக்கு. அல்லேலூயா. பாருங்க, ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமையும் வாட்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளை செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் உள்ள தேசம். அது தாட்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். சொல்லுங்க, ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க. ஒன்றும் உனக்கு குறைவுபடாத தேசம். ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். அப்படி என்றா என்ன சொல்றார்? உன்னோட வாழ்க்கையில எந்த பகுதியிலும் ஒரு குறையும் இல்லாம இந்த தேசத்துல, இந்த நாட்டில நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். அதுக்கு நாம செய்ய வேண்டிய ஒரு பெரிய பகுதி இருக்கு. என்ன? அவருடைய கற்பனை, அவருடைய வசனம், அவருடைய வார்த்தைகளை நாங்க கை கொண்டுட்டோம் என்று சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கையை செழிப்பா மாற்றிடும். இப்படியான ஒரு தேசத்தை நான் உனக்கு தருகிறேன் என்று. மாதுளம் செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது மலத்தாட்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். அது கல்லுகள் இரும்பாய் இருக்கிறது, செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகளுமான தேசம். ஆகையால் நீ புசித்து திருப்தியாய் இருக்கையில் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரி. இந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரி என்றார். என்ன சொல்றார்? எல்லா வளங்களையும் எல்லா நன்மைகளையும் நீதிமானின் நிமித்தம் தேசம் ஆசீர்வதிக்கப்படும். என்ன பேசாம இருக்கிறீங்க? இதெல்லாம் நடக்கிற காரியமா? நாம் அண்டைக்கு கஷ்டப்பட்டா தான் நமக்கு வயிறு நிரம்பும் அப்படியெல்லாம் நினைக்கிறீங்க. வேலை செய்யாட்டி சாப்பிட வேணான்னு சொல்றாரு. அந்த வேலையை ஆசீர்வதிக்கிறதுக்குரிய வேலையை தான் ஆண்டவர் நமக்கு சொல்லித்தாரார். அல்லேலூயா. எப்படி வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்? அவருடைய கற்பனை, அவருடைய கட்டளை, அவருடைய பிரமாணங்கள்ல, அவருடைய போதனையில வளர்ந்துட்டீங்கன்னு சொன்னா எங்களுடைய வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. நீங்க பெரிய முதலாளியாகலாம், பெரிய விருத்தி அடையலாம், பெரிய பொஸ்ஸா வரலாம், நல்லா இருக்கலாம். ஆமே. எல்லா நன்மைகளையும் கொடுக்கிறது தான் நம்முடைய ஆண்டவர். அதற்காகத்தான் அவர் அவருடைய கற்பனை, அவருடைய பிரமாணம், கற்பனை பிரமாணம் கட்டளைனா இந்த போதனைகள் நீங்க சொல்லித்தார வசனங்களின் படி நீங்க நடந்துட்டா உங்களோட வாழ்க்கை நல்லா வரும் என்றுதான் ஆண்டவருடைய வார்த்தையின் உபதேசமாய் இருக்கிறது. பாருங்க, ஆகையால் நீ புசித்து திருப்தியாய் இருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். நல்ல தேசத்துக்காக சாப்பிட்டு திருப்தியா இருக்கிற, சொல்லுங்க, சாப்பிட்டு ஏப்பம் விட்டு திருப்தியா இருக்கிற நேரம் என்ன செய்யணுமா? ஆண்டவர் இந்த நல்ல வாழ்க்கையை தந்ததுக்காக, இந்த தேசத்தில் என்ன வாழ வச்சதுக்காக, எங்களை இந்த நாட்டில் ஆசீர்வதித்ததுக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவரை மறக்க கூடாது. ஆமென். சொல்லுங்க, மறக்க கூடாது. ஆகையினால்தான் இந்த மறக்க வேணாம்னு சொல்றார்.
உன் தேவனாகிய கர்த்தரை மறவாத படிக்கு, சொல்லுங்க, மறவாத படிக்கு. நான் என்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளை, நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாம போகாத படிக்கு எச்சரிக்கையாயிரு. அப்ப என்ன சொல்றார்? மிச்சம் விழிப்பாருங்க. என்ன, இந்த உலகத்துல சத்துரு பிசாசானவன் இன்றைக்கு எங்களை கெடுக்கலாம் என்று சொல்லி அவனுடைய எண்ணங்களை, அவனுடைய நினைவுகளை, அவனுடைய சிந்தனைகளை நம்மட மனதில் போட்டு அதன்படி அவனுக்கு கீழ்ப்படிஞ்சு வறுமையில, கஷ்டத்துல, பிரச்சனையில வாழ வைக்கணும்ன்றதான் பிசாசுடைய நோக்கம். ஆனா நாம கற்பனையில, கட்டளையில வாழ்ந்துட்டோம்னு சொன்னா இருள் இருக்காது, வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில வந்துடும். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க கடன் ஒரு நல்ல வாழ்க்கை? கடன்ல வாழ்றது நல்ல வாழ்க்கையா? கடனில் வாழ்றது நல்ல வாழ்க்கையா? கஷ்டத்தில் வாழ்றது நல்ல வாழ்க்கையா? சாப்பாடு இல்லாமல் இருக்கிறது நல்ல வாழ்க்கையா? பணம் இல்லாமல் இருக்கிறது நல்ல வாழ்க்கையா? வேலை இல்லாமல் இருக்கிறது நல்ல வாழ்க்கையா? இல்லை, ஆண்டவர் நம்மளை இந்த தேசத்தில் ஆசீர்வதிக்க போறேன்னு சொல்றார். இந்த தேசத்திலே உனக்கு நல்ல வேலையை தந்து, இந்த தேசத்திலே உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து, இந்த தேசத்திலே உன்னுடைய வயலை ஆசீர்வதித்து, இந்த தேசத்திலே உன்னை மாடுகள் ஆடுகளை ஆசீர்வதித்து, உன்னுடைய வளவு விருட்சங்களை ஆசீர்வதித்து, அதை செழிக்க பண்ணி நல்ல வருமானங்களை கர்த்தர் தரப்போகிறார். ஆமென். அப்ப அதுக்கு நாங்க என்ன செய்ய வேணும்? அவருடைய கற்பனை, அவருடைய கட்டளை, அவருடைய பிரமாணம், அவனுடைய வசனத்தினால வாழ வேணும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தாவுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி பிழைப்பான். அவன் அப்படியே, அது உண்மை, அது சத்தியம், எழுதியிருக்கிறபடி அவருடைய வார்த்தையினால் இன்றைக்கு நாங்க பிழைக்க முடியும். அல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கு வார்த்தையின் சத்தியத்தில் நாங்கள் நடத்தினோம்னு சொன்னால் வெளிச்சம் நம்முடைய பாதையில் இருக்கும். ஆமென். சொல்லுங்க. 12வது, நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போது, நல்லா சாப்பிட்டு நல்லா புஷ்டியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போது, அதாவது என்ன சொல்றார்? நல்ல வீடுகளை கட்டி குடியிருக்கணும். நான் நேற்று ஒருத்தரை சந்திக்க போயிருந்தேன். அங்க சந்திக்கிற நேரம் அவங்க நல்லா இருக்கிறாங்க. அவர் சொன்னா, பாஸ்டர், நான் இந்த இடத்துல ஒரு 1.5 ஏக்கர் காணி வாங்கியிருக்கிறேன். அதெல்லாம் டோசர் போட்டு அழிச்சு, அதுக்கு வேலி போட்டு எல்லாம் செய்ய 1 லட்சம் ரூபா செலவாயிட்டு, அதில் கனி மரங்கள் வைக்க போகிறேன், வாழைகள் வைக்க போகிறேன், மாதுளை மரங்கள் வைக்க போகிறேன், பப்பாளி மரம் வைக்க போகிறேன், அதில் நல்ல தண்ணி, ஒரு கிணறை கட்ட போகிறேன், அதில் தண்ணி கஷ்டப்பட்டு தண்ணி அடிக்காத படிக்காததுக்கு இந்த ஸ்ப்ரிங்கிள் சிஸ்டம், வாட்டர் தண்ணி சிஸ்டம் செய்ய போகிறேன், எல்லா சொட்டு நீர் சிஸ்டம் எல்லாம் செய்ய போகிறேன், செய்து அந்த இடத்தை ஒரு செழிப்பாக்கி நான் எடுக்க போகிறேன். அது என்னுடைய வாழ்க்கைக்கு பெரிய ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். இதைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறார். ஆமென். இதைத்தான் நமது ஆண்டவர் நமக்கு சொல்லி தாரார். அல்லேலூயா. எத்தனை பேர் வீட்டில் தென்னை மரம் எல்லாம் காய்க்குது, எத்தனை பேர் வளவில் தென்னை மரம் இல்லாமல் வெறும் காணி கிடக்கு. நினைச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றார், கையின் பிரயாசங்களை நான் ஆசீர்வதிப்பேன். ஆமென். நீங்கள் என்ன செய்தாலும் அது ஆசீர்வாதமாக தான் அமையும். ஏன்னு சொன்னால், நீங்கள் அவனுடைய பிரமாணங்கள், அவனுடைய சத்தியத்தில், அவருடைய வார்த்தையில் வாழ பழகுங்க. எப்படி வார்த்தையில் வாழறன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்க, அப்படி தானே? இப்போ நிறைய உபதேசம் சொல்லி தந்திருக்கிறேன். வார்த்தையில் வாழ்கிறது, ஓய்வினால் கடைப்பிடிக்கிறது ஒரு வார்த்தையில் வாழ்கிறது தான். காணிக்க தசமபாகம் கொடுக்கிறது வார்த்தையில் வாழ்கிறது தான். பகைக்கிறவனை நேசிக்கிறது வார்த்தையில் வாழ்கிறது தான். பசியாக இருக்கிறவனுக்கு சாப்பாடு கொடுக்கிறது வார்த்தையில் வாழ்கிறது தான். ஏழைகளை பராமரிக்கிறது வார்த்தையில் வாழுகிறது தான். திக்கற்றவர்களுக்கு உதவி செய்கிறது வார்த்தையில் வாழுகிறது தான். வழி தெரியாமல் போகிறவனுக்கு சரியான வழியை, பாதையை காட்டி கொடுக்கிறது வார்த்தையில் வாழ்கிறது தான். ஆமென். இப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டே போகலாம். ஆமென். இதெல்லாம் வார்த்தை, இதுதான் கற்பனை, இதுதான் கட்டளை. இதில் திட்டம்னு சொன்னால் நமது பாதை நெய்யாய் பொழியும்.
ஏன்னா அதில் நீதிமான் வெளிச்சம் ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு டிரெக்ஷன்ல இருந்து நம்முடைய பாதைக்கு வெளிச்சம் வந்து கொண்டே இருக்கிறது. அது என்ன வெளிச்சம்? அவருடைய மகிமை, அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில பாதையில வருகிறது. அதனால தான் சொல்றார், உன் பாதம் கல்லில் இராத படிக்கு உன்னை காக்கிறதுக்கு தேவதூதர்களை நான் வைத்திருக்கிறேன் சொல்றார். பாருங்க, நமக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் காட் இதை பார்த்தோம்னு சொன்னால் பொலிட்டிக்கல் இருக்கிறவங்களுக்கு, இராணுவங்கள் இருக்கிறவங்களுக்கு பெரிய பாதுகாப்பு இருக்கு, கண்ணோட திரிவாங்க முன்னுக்கும் பின்னுக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்றார், உனக்கு நான் பாதுகாப்பு வச்சிருக்கிறேன். பாதையில் நடந்துட்டோம்னு சொன்னால் நடுப்பகல் வரைக்கும் வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில் வந்துடும். அல்லேலூயா. புசித்து திருப்தியாகி சொல்லுங்க சொல்லுங்க. சாப்பிட்டு பசி அடங்கல்ன்றா அது திருப்தியான சாப்பாடு இல்லை. ஒரு காலம் நாங்கள் அப்படி சாப்பிடுவோம், பசியாக இருக்கும், திருப்தி இல்லை. அந்த புலிவாஞ்ச கல் இருக்கிற அரிசை இங்கே கொண்டு வரையில அது இடையில சென்றி போட்டு பிடிச்சிருவாங்க, பேரியர் எல்லாம் வச்சு. அங்கே தேனில் இங்கே கொண்டு வர, இங்கே இருக்கிற சாமான அங்கே கொண்டு போயிடாது, அங்கே உற்பத்தி செய்கிறோம், அங்கே சாப்பிடுங்க. மரவள்ளி கிழங்க சாப்பிட்டே வாழ்ந்த காலங்கள் இருக்கு. மரவள்ளி கிழங்குற தோலை கூட சாப்பிட ஆரம்பிச்சிடும். சாப்பாடு இல்லை, எல்லாத்தையும் நிப்பாட்டிடான். பருப்பண்டா என்னன்றே தெரியாது, துணியண்டா என்னன்றே தெரியாது. எல்லாம் இங்கே உற்பத்தி செய்து இங்கே செய்கிறது தான் சாப்பிட வேணும். பண்டத்தரிப்பு என்று சொல்லுகிற ஒரு இடத்துல பன்னாடா மாதிரி ஷர்ட்டெல்லாம் செய்து அனுப்புவாங்க, அதுகளை தான் உடுத்தணும். சீத்த உடுப்பு அப்படி கொஞ்சம் உடுப்பு தான் இருக்கும். ஒரு சாமானும் வெளிநாட்டு சாமான் எல்லாம் இலங்கையிலேயே உற்பத்தி ஆக்கணும். திடீர்னு எல்லாம் நிப்பாட்டினாங்க. காஞ்சி வச்சுக்கா வாங்குறேன்டா, காஞ்சி வச்சுக்கா செய்ய வேணும், பச்சை வச்சுக்கா நாட்டணும். சீனி வேணுமெண்டா கரும்பு தோட்டத்தை நாட்ட வேணும், சோறு வேணுமெண்டா நெல் வயலை செய்ய வேணும். உங்களுக்கு என்னென்ன நீங்களே உற்பத்தி செய்து சாப்பிடுங்க. அந்த சிஸ்டம் இப்போ வருமாக இருந்தால் சத்தியமாக இருக்கும். அன்றைக்கு அந்த எருவ மாடையும் வண்டில் மாடையும் வச்சுட்டு அதில் ஒரு ஒத்த கலப்பையும் பூட்டிட்டு தேசத்தை செழிப்பாக்கன்னு சொன்னால் ஒரு நாளும் முடியலை. அதனால் எல்லாரும் இழைத்து சோர்ந்து போயிட்டோம், சாப்பாடு இல்லாமல் மெலிஞ்சு போயிட்டோம், கஷ்டப்பட்டோம். மரவள்ளி கிழங்கை சாப்பிட்டு மரவள்ளி கிழங்கை இடித்து அதை புட்டாக்குறது, அவிச்சு சாப்பிட்ற ஒரு வேலை, அதை இடித்து அதை பொடியலாக்கி அதை இடித்து புட்டாக்கி சாப்பிட்ற ஒரு வேலை, அதை தண்ணியை ஊற்றி அதை களியாக்கி சாப்பிட்ற ஒரு வேலை, பப்படத்துக்கு பதிலாக தோலை அவிச்சு காய வச்சு அதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு சாப்பிட்றோம். இப்படி எல்லாம் பளிக்காயை சாப்பிட்டோம். குளத்தில் முளைக்கிற பொன்னாங்கண்ணி கீரையில் ஆஞ்சி அதை அவிச்சு சாப்பிட்டோம். இப்படித்தான் அந்த நாளையில் எல்லாரும் சாப்பிட்டு வளர்ந்தோம். 4 நாள் 3 நாள் சாப்பாடு இல்லாமல் இருந்தோம். இப்படி மயக்கமான சூழ்நிலையில் இருந்தோம். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறார், இப்போ அப்படியான நிலைமை இல்லை நமக்கு. இப்போ நாங்கள் 25 பேர் 50 பேருக்கு ஒரு நாளைக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடிய நிலையை நமக்கு ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும் உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவை எல்லாம் வர்த்திக்க பண்ணும் போதும் உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும் உன் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னை பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளுவாய் சர்ப்பங்களுக்கும் தேள்களுக்கும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து கொண்டு வந்தவரும் உனக்காய் பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் உன்னை வனாந்தரத்திலே உன்னை போஷித்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும். சொல்லுங்க, மறவாமலும். இன்றைக்கு நாங்கள் இந்த 30 வருஷத்தில் நிறைய அனுபவம், 30, 32, 33 வருஷத்தில் ஊழிய பாதையில் நிறைய அனுபவங்களை பார்த்துருக்கிறேன், நிறைய காரியங்களை பார்த்துருக்கிறேன். என்ன நல்லா ஆண்டவருக்குள்ள வந்து நல்லா வர இப்போ சொல்லுவோமே, அந்த நாளையில் ஒரு சைக்கிள் வாங்கினா பெரிய காரியம். இப்போ அப்படி இல்லை. ஒரு ஓட்டோ வாங்கினா நல்ல காரியம், அல்லது ஒரு மோட்டார் பைக்கை வாங்கினா நல்ல காரியம், அல்லது ஒரு காரை வாங்கினா நல்ல காரியம், அல்லது ஒரு வேனை வாங்கினா நல்ல காரியம். இவையெல்லாம் ஆண்டவர் படிப்படியாக உயர்த்துறது. அப்போ ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற நேரம், இந்த ஓய்வு நாள் வார நேரம் எங்கே டேர்ன் ஆகணும்? வண்டியோடு இருக்கீங்க, இன்றைக்கு தான் மாமீரை விட்டு நாங்கள் போகணும், இன்றைக்கு தான் பாசிக்கூடா விட்டுட்டு நாங்கள் எங்கே போவோம்? ரிங்கோமலைக்கு பளிங்கி கடலுக்கு போவோம் குளிக்க. எல்லாட்டி எங்கே போவோம்? அருகம்பைக்கு போவோம். காலுக்குள்ளேயே தண்ணி இருக்குது. எங்களோட பிரயாணங்களை தூரமாக்கிடுறோம்.
ஏன்னு சொன்னால் இதான் பிரச்சனை, இதான் சிக்கல், இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் வர தடைகள். ப்ராக்டிக்கலாக ஏன் நாங்கள் கஷ்டப்படுறோம் என்று பார்த்தா இதுதான் ஒழுங்கு. கர்த்தரை மறக்கிறது. நானாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், கர்த்தரை நாங்கள் யாரும் மறக்கக்கூடாது. அதனால தான் அவர் இவ்வளவு பாதையில் கொண்டு வந்து இப்படி எல்லாம் வாழ்ந்து டைப் நல்லா இருக்கிறா. எந்த பிரமாணங்களின்படி, எந்த கட்டளையின்படி வாழு, இந்த பிரமாணங்களின்படி நீ ஜீவி. அப்படி ஜீவித்துட்டேன்னு சொன்னால் உனக்கு நல்ல காலம் இருக்கு. உன் பாதை நெய்யா பொழியும், உன் வழியில் வெளிச்சம் வரும். ஆமென், அல்லேலூயா. உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்து வந்தோருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும், என் சமாத்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்ததென்றும் நீ உன் இருதயத்தை சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து. இதண்ட கைப்பலன் தான் சம்பாதிச்சது. இதை எனக்கு ஆண்டவர் தான், நான் தான் உழைச்சி நான் தான் சம்பாதிச்சேன் என்று சொல்லாத படிக்க எச்சரிக்கையாக இருக்கட்டான். நேற்று நான் நிறைய ஊழியங்கள் நிறைய பண்ணினேன். நேற்று போயிட்டு இருக்கிற நேரம் ஒரு நபரை பற்றி பேசி கொண்டு இருக்கிறாங்க. சொல்கிறார், மோட்டர் சைக்கிள் ஒன்றை வாங்கிட்டாராம். வாங்கி 1 வருஷம் ஆயிட்டு இன்னும் அதுக்கு லைசன்ஸ் எடுக்கலை. ஏன் எடுக்கலை என்று கேட்டேன். லைசன்ஸ் எடுக்க போனால் 3 நாள் போயிடும் வேலைக்கு. அதுக்கு பின்னாலுமே நான் கிடந்த 3 நாளையில் நான் சம்பாதிச்சிருவேனே. ஆண்டவர கிருபை, நான் ஓடிச்சிருக்கேன். 3 நாளையில் சம்பாதிக்கல. 1 வருஷம் சம்பாதித்த சம்பாத்தியம் சட்டத்துக்கு முன்னால், நீதிக்கு முன்னால் நிற்கிறதையும் போயிடும். அப்போ என்ன, உழைப்பு 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 என்று சொல்லி மனுஷன் இன்றைக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. அது சொன்னாங்க நம்முடைய சபையில் வேற விசுவாசிகள் பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. என்ன, அதனால சபையும் இல்லாமல் உழைப்பிலேயே போயிட்டார் என்று சொல்லி லைசனும் எடுக்கிறது இல்லை, அது லைசன் இல்லாமல் ஓடுறது, அதே நேரம் சபையும் இல்லாமல். எப்படி பாதையில் நெய் வரும், பாதையில் எப்படி வெளிச்சம் வரும், பாதையில் எப்படி நெய்யா பொழியும். எங்கள் பிரமாணத்தை விட்டு கட்டளையை விட்டு நாங்கள் ஓடிட்டோம்னு சொன்னால் அது ஒரு நாளைக்கு நமக்கு பாதிப்பை கொண்டு வரும். ஆகையினால தான் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், என் சமாத்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்த என்று நீ சொல்லாமல், சம்பாதித்த என்று நீ உன் இருதயத்தை சொல்லிக் கொள்ளாமலும் எச்சரிக்கையாக இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. ஆமென். இதுதான் அந்த பிரமாணம். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரை உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படிக்கு. என்னென்ன ஒரு ஒப்பந்தம் கை சாத்துட்டார். வறுமையில் இருந்தோம், சாபத்தில் இருந்தோம், வியாதியில் இருந்தோம், அடிமைத்தனத்தில் இருந்தோம், பிசாசுடைய நுகத்தில் இருந்தோம். பார்வன் என்ற அந்த பிசாசுக்கு ஒப்பனையான அந்த பார்வனுடைய அடிமைத்தனத்தில் இருந்தோம். அந்த அடிமைத்தனத்திலிருந்து நான் இன்றைக்கு உன்னை பாலும் தேனும் ஓடுகிற நல்ல தேசம், அங்கு மாதுளஞ்செடி, அத்திமரம், கோதுமை எல்லாம் இருக்கு, அப்பம் திருப்தியாக சாப்பிடக்கூடிய தேசம் அங்கே எல்லாம் இருக்கு. எல்லா பிரச்சனையிலிருந்து நான் உன்னை விடுதலையாக்கி கானான் தேசத்துக்கு நான் உன்னை கொண்டு வந்துட்டேன்னு சொல்லி உறுதிப்படுத்துகிறார். என்ன, ஒரு ஒப்பந்தம், ஒரு கவர்னன்ட், ஒரு பிரமாணத்தை ஏற்படுத்தி அங்கு இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தை அங்கு முன்னாக வைத்து பிதாவாகிய தேவனுக்கும் பாவத்தில் வாழ்ந்த எங்களை நீதிமானாக்கி, இவர் இன்றைய நாளிலிருந்து நீதிமான், இவர் பாலும் தேசம் ஓடுகிற தேசத்துக்கு பங்காளியானவர், இவர் ஆட்சிப்பட்டவர் என்று சொல்லி தேவன் எங்களை அந்த உடன்படிக்கை மூலமாய் நீதிமானாக்கி கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படிக்கு இந்நாளில் உனக்கு இருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதான பலனை உனக்கு கொடுக்கிறவர். இன்றைக்கு எங்கட உழைப்புல கூட அவருடைய பலன் இருக்க வேணும். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலன். ஆமென். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை தருகிறவர் கர்த்தர். ஆமென். பலன் அவர் தான் தாரவர். என்னுடைய கார் இருக்கு, அந்த கார் இப்போ 5000 கிலோமீட்டர் ஓடின உடனே ஒயில் மாற்றணும். ஏன்னு சொன்னா அது சும்மா மாற்றணும் இல்லை, காரை உண்டாக்குனவன், அந்த காரை படைச்சவன், அந்த காருக்கு அந்த உதிரி பாகங்களை அதை டிசைன் பண்ணி அதை ஓட பண்ணின அந்த என்ஜினியர் சொல்றான் என்னண்டா, 5000 கிலோமீட்டருக்கு பிறகு இந்த ஆயிலெல்லாம் கலட்டிட்டு புது ஆயில் போடு, அதை சேவிஸ் பண்ணு, அதை ஆயிலால் கழுவு, அதை கழுவி சுத்தம் பண்ணு என்று சொல்லுகிறான்.
ஆமேன். அல்லேலூயா. நம்மளை எந்த டெக்னீஷியன் படைச்சாரு? நம்மளை படைச்சது யாரு? இயேசு. சொல்லுங்க, நம்மளை படைச்சது யாரு? இயேசு. ஆண்டவர் படைச்சிருக்கிறார். அவர் சொல்றார், நீ 6 நாளைக்கு வேலை செய்யப்பா, 7ஆம் நாள் ஒரு வேலையும் செய்யாத. செய்யாம இருந்தால் அந்த சரீரம் பலன் அடையும். ஆமே, அவருடைய கற்பனை அதில் ஒரு பகுதி. அப்போ சொல்றார், உன் தேவனை உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளே உனக்கு இருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். எதுக்கு வேலை? கஷ்டப்படுறதுக்கா? வறுமையில் வாழ்றதுக்கா? தரித்திரத்தில் ஜீவிக்கிறதுக்கா? இல்லை. எதுக்கு? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு. அதுக்காக தான் வேலை செய்யணும். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். நீ உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து, பயங்கரமான ஸ்டேட்மெண்ட், நீ வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வாயானால் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்று இன்று உங்களுக்கு சாட்சியாய் அறிவிக்கிறேன். ஒரு பிரமாணத்தை வாசிச்சு உறுதிப்படுத்துறார். அடிமைத்தனத்திலிருந்து வந்தீங்க, பார்வோண்ட அந்த சூழலில் இருந்து வந்தீங்க, பார்வோனுடைய பழக்க வழக்கங்களை உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்துடாதன்னு சொல்லி எச்சரிக்கிறார். ஆமேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போவதினால் கர்த்தரை உங்களுக்கு முன்பாக அழித்த ஜாதிகளைப் போல நீங்களும் அழிவீர்கள். என்ன எல்லாம் பிரச்சனையா மாறும். அவர் அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், நீடிய பொறுமுள்ள தேவன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால இன்றைக்கு அவர் பொறுமையாக இருக்கிறார். ஆமென். இன்னும் ஜனங்கள் இன்னும் அவர்களுக்கு கிருபையை கொடுத்து அவர்களை மன்னித்து வருகிறார். ஆனா நீதிமானாகிய எங்களுக்கு அந்த வெளிச்சம் நடுப்பகல் போல உதிக்கிறதுக்கு அவருடைய கற்பனை பிரமாணங்கள்ல வாழ்ந்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கை நெய்யாய் பொழியும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆமென். ஆகையினால தான் நம்மளை உண்டாக்குனவர், நம்மளை உருவாக்குனவர், தாயின் கற்பத்திலிருந்து பேர் சொல்லி அழைச்ச கர்த்தர் எங்களுக்கு மட்டுமல்ல, எங்களுடைய சந்ததி, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதிப்பேன் சொல்றார். ஜெசுரனே பயப்படாதே, தாகமுள்ளவ மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்து மேல் ஆறுகளையும் ஊற்றுகிறவர் சொல்லுகிறதாவது, உன் சந்ததி மேல் என் ஆசையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதாவது இந்த ஆசீர்வாதம் இன்றையோட முடிகிறதில்லை, உங்களோட பிள்ளைகளோட தொடர்ந்து போகும். அதனால தான் சொல்கிறார், நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய், நீ தலையாகுவாய், நீ வாளாக மாட்டாய், நீ மேலாகுவாய், நீ கீழாக மாட்டாய், நீ குறுகி போக மாட்டாய், நீ விருத்தி அடைவாய். இதெல்லாம் ஆண்டவருடைய உடன்படிக்கையில் இருக்கிற சரத்துகள். அந்த யாப்பில் ஒவ்வொரு சரத்தையும் ஆண்டவர் வச்சிருக்கிறார். நம்மளை குறிச்சதான சரம் இருக்கிறது. நாங்கள் நல்லா இருப்போம். கண்களை மூடி ஆண்டவருக்கு எங்களை ஒப்புக் கொடுப்போம்.